ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல். யூடியூப் மூலமா ஹிந்தி எப்படி கத்துக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம 5 டே சீரீஸா பார்க்குறோம். இன்னைக்கான வீடியோ டே 4. இது வரைக்கும் பார்த்த டே 1ல இருந்து டே 3 வீடியோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கத்துக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்தி சென்டென்ஸையும் எப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறது, அது மூலமா நிறைய வார்த்தைகள் நிறைய வாக்கியங்கள் கத்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இன்னைக்கான டே 4 வீடியோலயும் ஒரு கிளிப்பிங் நான் காமிக்கிறேன். அந்த கிளிப்பிங்ல நெறைய ஹிந்தி சென்டென்சஸ் இருக்கும். அது எல்லாம் எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்றது, ஞாபகம் வச்சுக்கிறது, இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ இந்த சீரிஸ் ஆரம்பிச்சப்போ சொன்ன மாதிரி உங்க நோட் அண்ட் பென் எடுத்துட்டு இந்த சீரிஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. சென்டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கிளிப்பிங் பார்த்துருங்க. कहाँ है डैडी आपके? बिल्कुल आपके पीछे। हो। भाग लो, फ्री एडवाइस है। लेना है तो लो, नहीं तो जाने दो। तुम लोग यहाँ क्या कर रहे हो? सर लिफाफा दे के आते हैं सर स्टेज पे। मुझे दे दो, मेरी बहन की शादी है। बहन இந்த வீடியோல பார்த்த சென்டென்சஸ் சிலருக்கு ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். அதனால நான் ஒவ்வொரு சென்டென்ஸா வெறும் டிரான்ஸ்லேஷன் இல்லாம வெறும் ஹிந்தி சென்டென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கிளிப்பிங்ல பார்த்த சென்டென்ஸ் கஹா ஹே டாடி ஆப்கே. கஹா ஹே டாடி ஆப்கே. இது மாத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்கே டாடி கஹா ஹே, இதை தான் அப்படி மாத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சென்டென்ஸ் பில்குல் ஆப்கே பீச்சே. பில்குல் ஆப்கே பீச்சே. அடுத்த சென்டென்ஸ், அதாவது ஹிந்தி சென்டென்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். பாக் லோ, ஃப்ரீ அட்வைஸ்னு சொல்லிட்டு लेना है तो ले लो, नहीं तो जाने दो. लेना है तो लो, नहीं तो जाने दो அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷனும் நான் கிளியரா கொடுக்குறேன். அதுக்கு அடுத்து இந்த வீடியோல பேசின சென்டென்ஸையும் பார்த்துடலாம். तुम लोग इधर क्या कर रहे हो? लिफाफा देखे आते हैं सर, मुझे दे दो, மேரி பெஹன் கி ஷாதி ஹை. இப்போ போய் நீங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலும் ஏதாவது வார்த்தைகள் புரியாம இருந்ததுன்னா இதை நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்க்கும்போது வார்த்தைகள் தெளிவா இருந்திருக்கும். இப்போ நமக்கு என்ன மட்டும்தான் பாக்கி, இதோடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதே மாதிரி வேற என்ன சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கஹா ஹே டாடி ஆப்கே அப்படிங்கறதெல்லாம் மாத்தி சிம்பிளா நான் எழுதியிருக்கேன். ஆப்கே டாடி கஹா ஹே. ஆப்கே டாடி கஹா ஹே அப்படின்னா உங்களுடைய அப்பா எங்க இருக்காரு, எங்க அப்படின்னு கேக்குறது. ஆப்கே டாடி, உங்களுடைய அப்பா, கஹா ஹே, எங்க இருக்கார். சோ இந்த கஹா ஹேங்கிற வார்த்தை எங்க இருக்கார் மட்டும் கிடையாது. எங்க இருக்கு, எங்க இருக்கான், எங்க இருக்காள், எல்லாத்துக்கும் இந்த கஹா ஹே தான். அப்பா எங்க இருக்கார், பாப்பா கஹா ஹே, டாடி கஹா ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டா கூட மம்மி கஹா ஹேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கஹா ஹேவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்கார், எங்க இருக்கான், எங்க இருக்காள், எங்க இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கஹா ஹே அப்படின்னு யூஸ் பண்ணலாம். கஹா ஹே உடைய ஆல்டர்னேட்டிவ் வேர்டும் ஒன்று இருக்கு. அது கிதர் ஹே. கிதர் ஹே, கஹா ஹே, ரெண்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒன்னே தான் அர்த்தம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி கஹா ஹே யூஸ் பண்றதை நம்ம பார்க்க முடியும். செகண்ட் சென்டென்ஸ் அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, பில்குல் ஆப்கே பீச்சே. பில்குல் ஆப்கே பீச்சே. பில்குல்னா 2 3 அர்த்தங்கள் இருக்குன்னு நான் முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன். இந்த இடத்துல அப்படியே அப்படின்னு சொல்றதுதான் அந்த பில்குல். அப்படியே உங்களுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றதுதான் பில்குல் ஆப்கே பீச்சே. ஆப்கே பீச்சே அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி. பில்குல் ஆப்கே பீச்சேனா அப்படியே உங்களுக்கு பின்னாடி. ஆப்கே பீச்சேங்கிற வார்த்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி. அப்ப உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு எதிரேன்னு சொல்லணும்னா ஆப்கே சாம்னே. ஆப்கே சாம்னே. ஆப்கே பீச்சே, ஆப்கே சாம்னே. உங்களுக்கு பின்னாடி, உங்களுக்கு முன்னாடி. ஆப்கே பீச்சே, ஆப்கே சாம்னே. அடுத்தது உங்களுக்கு பக்கத்துலன்னு சொல்லணும்னா ஆப்கே பாஸ். உங்களுக்கு பக்கத்துல, ஆப்கே பாஸ். இதுவே ஆப்கே பகல் மேன்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பகல் மே அப்படின்னா சைடுலன்னு அர்த்தம். நமக்கு ஒண்ணு வலதுபுறத்திலயோ இல்ல இடதுபுறத்திலயோ அடுத்ததாக நிக்கிறது, அடுத்ததாக உட்கார்ந்து இருக்கிறது, இத சைடுலன்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். அதுதான் ஹிந்தில பகல் மே. பகல் மே. நெக்ஸ்ட் ஆப்கே ஊப்பர். ஆப்கே ஊப்பர்னா உங்களுக்கு மேல. ஆப்கே ஊப்பர்,
அ இந்த மாரி உங்களுக்கு மேல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருள சொல்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்கே சாத். ஆப்கே சாத்னா உங்க கூட, உங்களுடன் அப்படின்னு அர்த்தம். உங்க கூட, ஆப்கே சாத். ஸோ இந்த வீடியோல வந்த ஒரு ஆப்கே பீச்சேங்கிற வார்த்தைய வச்சு நெறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டோம். ஒரு வாட்டி ரிவிஷன் கூட பண்ணிறலாம். ஆப்கே பீச்சேனா உங்களுக்கு பின்னாடி, ஆப்கே சாம்னேனா உங்களுக்கு முன்னாடி, ஆப்கே பாஸ் உங்களுக்கு பக்கத்துல, ஆப்கே பகல் மே உங்க சைடுல, ஆப்கே ஊப்பர் உங்களுக்கு மேல, ஆப்கே சாத் உங்க கூட. நெக்ஸ்ட் இந்த கிளிப்பிங்ல வந்த வார்த்தை பாக்லோ. பாக்லோ அப்படின்னா ஓடிடு அப்படின்னு அர்த்தம். பாக் லோ. பாக்லோ அப்படின்னா ஓடிடு. இந்த பாக்லோங்கிற வார்த்தை ஓடிடுன்னு அர்த்தம். ஜென்ரலா பாகோ அப்படிங்கிற வார்த்தை ஓடுன்னு சொல்ற மாதிரி அர்த்தம். பாக் பிளஸ் ஓ சேர்த்தீங்க அப்படின்னா ஓடு, பாகோ, ஓடு. அப்புறம் இந்த பாக்லோங்கிற வார்த்தை ஓடிடுன்னு அர்த்தம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தமிழ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் இங்க ஹிந்திலயும் இருக்கு. ஓடுன்னு சொல்றதுக்கும், ஓடிடுன்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கிற மாதிரி, பாகோன்னு சொல்றதுக்கும், பாக்லோன்னு சொல்றதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. பாகோன்னு சொல்லலாம், பாக்லோ அப்படின்னும் சொல்லலாம். இதே ஓடுறதுக்கு இன்னொரு வார்த்தையும் ஹிந்தில இருக்கு. அது தௌட். தௌடோ அப்படின்னு சொன்னா ஓடுன்னு தான் அர்த்தம். ஆனா டிஃபரன்ஸ் என்ன? அப்புறம் ஏன் தௌடோன்னு ஒரு வார்த்தை இருக்கு, பாகோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல எங்கேயாவது வேறுபட்டு யூஸ் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஞ்சஸ் இருக்கு. தௌடோங்கிறது நார்மலா ஓடுறது. எல்லா இடத்துலயும் இப்போ ஒருத்தர் ரன்னிங் பிராக்டிஸ் பண்றாரு அப்படின்னா கூட, அந்த ஓடுறது அப்படிங்கிற செயல தௌடோ, தௌடு அப்படின்னு சொல்லலாம். இதே பாக் அல்லது பாகோ அப்படிங்கிறது ஒரு இடத்துல தப்பிச்சு ஓடிறது அப்படிங்கிறது தான் அர்த்தமா இருக்கும். ஒரு இடத்த விட்டு ஓடி போயிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி நேரத்துல தப்பிச்சு ஓடுற மாதிரியான அர்த்தத்துல தான் பெரும்பாலும் வரும் அந்த பாகோங்கிறது. அடுத்து அந்த கிளிப்பிங்ல ஹீரோயின் சொன்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சென்டென்ஸ். "லேனா ஹை தோ லோ, நஹி தோ ஜானே தோ." இது நெறைய நீங்களுமே யூஸ் பண்ணலாம். இதே சென்டென்ஸ அப்படியே நீங்களுமே யூஸ் பண்ணலாம். "லேனா ஹை தோ லோ" அப்படின்னா எடுக்கணும்னா எடு, எடுக்கணும்னா எடுத்துக்கோ. "நஹி தோ ஜானே தோ." இல்லைன்னா விட்டுடு. "நஹி தோ ஜானே தோ." இத நஹிதோன்னு சொல்லுவாங்க, நாதோன்னு சொல்லுவாங்க. 2மே ஒண்ணு தான். நாதோ அப்படிங்கிறது நஹிதோங்கிறதும் ஒண்ணு தான். "लेना है तो लो, नहीं तो जाने दो." இந்த இடத்துல இந்த தோங்கிற வார்த்தை 2லயுமே வருது. "लेना है तो." இது தமிழ்ல சொல்லணும்னா என்றால்னு வரும். எடுக்க வேண்டும் என்றால் எடுத்துக்கோ. இல்லை என்றால் விட்டுவிடு. ஸோ இந்த என்றால் அப்படிங்கிறதுக்கு தோவை யூஸ் பண்ணணும். நல்லா எழுதி வச்சு படிச்சீங்க அப்படின்னா, இந்த தோவோட யூசேஜ் உங்களுக்கு புரியும். "लेना है तो लो, नहीं तो जाने दो." இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பாருங்க. இந்த है तोக்கு. "पढ़ना है तो पढ़ो." "पढ़ना है तो पढ़ो." படிக்கணும்னா படி. படிக்க வேண்டும் என்றால் படி. நான் அதாவது பேச்சு வழக்கு தமிழ்ல இங்க எழுதியிருக்கேன். 2மே சொல்லிர்றேன். சுத்த தமிழ்ல சொல்லணும்னா, படிக்க வேண்டும் என்றால் படி. இன்னும் கொஞ்சம் பேச்சு வழக்கு தமிழா வரணும்னா, படிக்கணும்னா படின்னு சொல்லுவோம். இதுக்கு பட்னா ஹே தோ படோ. இதே மாரி நீங்க நெறைய சென்டென்ஸ் எழுதி வைங்க. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். டிவி देखना है तो देखो. டிவி பார்க்கணும்னா பாரு. டிவி देखना है तो देखो. ஸோ உங்களுக்கு இப்போ உடனேவே சில தமிழ் சென்டென்சஸ் மைண்டுக்கு வரும். அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா? ஹிந்தியில இதே பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்சஸ உங்களால டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதான்னு பார்த்து, நீங்க நோட்ல எழுதி வச்சுட்டுருப்பீங்கன்னு நம்புறேன். அது கூடயே சேர்த்து இதையும் எழுதிக்கங்க. அதே மாதிரி இந்த நஹீதோ. நஹீதோ அப்படின்னா இல்லை என்றால். நான் சொன்னேன் இல்லைங்களா? தோ வந்து என்றால் அப்படின்னு அர்த்தம். நஹினா இல்லை. 2யும் சேர்த்து பார்த்தா இல்லை என்றால். ஸோ நஹீதோங்கிறத வச்சு இன்னொரு 2 சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். "ஜல்தி உட்டோ, நஹி தோ தேர் ஹோ ஜாயேகி." "ஜல்தி உட்டோ, நஹி தோ தேர் ஹோ ஜாயேகி." ஜல்தினா சீக்கிரம், உட்டோனா எழுந்திரி. ஜல்தி உட்டோனா சீக்கிரம் எழுந்திரி. "நஹி தோ" இல்லைன்னா தேர் ஹோ ஜாயேகி லேட் ஆயிடும். தேர்னா லேட். ஹோ ஜாயேகின்னா ஆகிவிடும். ஜல்தி உட்டோ நஹி தோ தேர் ஹோ ஜாயேகி. சீக்கிரம் எழுந்திரி இல்லைன்னா லேட் ஆயிடும். இந்த இல்லைன்னா அப்படின்னு சொல்றதுக்கு இந்த நஹி தோவ விட்டா வேற வார்த்தை கிடையாது. அப்ப ஞாபகம் வச்சுதான் ஆகணுங்க. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ். पढ़ाई पर ध्यान दो, नहीं तो एग्जाम में फेल हो जाओगे. पढ़ाई पर पढ़ाई அப்படின்னா படிப்பு. पढ़ाई पर அப்படின்னா படிப்புல. ध्यान दो
கவனம் கொடு, கவனம் செலுத்து. पढ़ाई पर ध्यान दो, படிப்புல கவனம் செலுத்து. नहीं तो இல்லனா एग्जाम में एग्जामல फेल हो जाओगे, ஃபெயில் ஆயிடுவ. हो जाओगे ஆகி விடுவாய் அப்படின்னு அர்த்தம். पढ़ाई पर ध्यान दो, नहीं तो एग्जाम में फेल हो जाओगे. नेक्स्ट सेंटेंस, वर्कआउट करो, नहीं तो वजन बढ़ जाएगा. वर्कआउट करो, वर्कआउट பண்ணு. नहीं तो இல்லைன்னா வஜன், வஜன்ற வார்த்தை புதுசா இருந்ததுன்னா எழுதி வைங்க. எதெல்லாம் புதுசா உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் எழுதி வச்சு படிங்க. வஜன்னா எடை, அது வெயிட். பட் ஜாயேகா அப்படின்னா ஏறிரும், அதிகரிச்சிரும் அப்படின்னு அர்த்தம். वर्कआउट करो, नहीं तो वजन बढ़ जाएगा. அப்புறம் அதே சென்டென்ஸ்ல எப்படி நஹிதோவை நம்ம எடுத்தோமோ ஹேத்தோவை எடுத்தோமோ அதே மாதிரி ஜானேதோவையும் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அவ்வளவு முக்கியமான ஒரு சென்டென்ஸ் இது. ஜானேதோ அப்படின்னா போட்டு விடு, விட்டுடு அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டிய நேரத்துல ஜானேதோவை சொல்லலாம். ரெகுலரா தினம் வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படும். அட விடுப்பா அப்படின்னு சொல்ற இடத்துல, போட்டு விடு அப்படின்னு சொல்ற இடத்துல, விட்டுடு அப்படின்னு சொல்ற இடத்துல ஜானேதோவை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. யாரோ உங்ககிட்ட சாரி வந்து கேக்குறாங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் சொல்றாங்க, "உசே மாஃப் கர் தோ, ஜானே தோ" அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, "அவன மன்னிச்சிடு, போட்டு விடு" அப்படின்னு சொல்றாங்க. "உசே மாஃப் கர் தோ", மாஃப் கர் தோ அப்படின்னா மன்னிச்சிடுன்னு அர்த்தம். ஜானே தோன்னா விட்டுடு, போட்டு விடு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஜானே தோ. இதுக்கு இன்னொரு சென்டென்ஸும் பார்த்திடலாம். ஜானே தோக்கு இன்னொரு சென்டென்ஸ். "छोटे छोटे बातें पर परेशान मत हो, जाने दो". சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்படாத, டென்ஷன் ஆயிக்காத, விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. போட்டு விடு அப்படின்னு சொல்றாங்க. சோட்டே சோட்டே பாத்தே அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள். சோட்டே சோட்டே பாத்தே பர் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு. பரேஷான் மத் ஹோ, கவலையாகாத, கவலைப்படாத. ஜானே தோ, விட்டுடு. இப்போ உங்களுக்கு 3 விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஹே தோனா என்ன? நஹி தோனா என்ன? ஜானே தோனா என்ன? அங்க படிச்சதெல்லாம் தோ. ஹே தோ, நஹி தோ, தோ அது. இங்க ஜானே தோ. இந்த வார்த்தைகள் தமிழ்ல எழுதுறவங்க தோ வேற, தோ வேற. இதை எப்படியாவது வேறுபடுத்தி எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு சிம்பிள் இதையும் அதையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக எழுதி வச்சுக்கோங்க. தோ அப்படின்னா என்றால், இருக்கு என்றால், இல்லை என்றால் அதுக்காக யூஸ் பண்ற தோ. இங்க தோ, ஜானே தோ. ஓகே. இப்ப நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்த சென்டென்ஸ் என்ன சொன்னாங்க அந்த கிளிப்பிங்ல அப்படின்னா, "தும் லோக் இதர் क्या कर रहे हो?" தும் லோக் இதர் क्या कर रहे हो? தும் லோக் அப்படின்னா நீங்க எல்லாரும், நீங்க எல்லாரும். அந்த வீடியோல 3 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க 3 பேரையும் பார்த்து கேக்குறாங்க. நீங்க எல்லாரும், "தும் லோக் இதர் இங்க क्या कर रहे हो?" என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கியானா என்ன? கர்னா பண்றது. கர் ரஹே ஹோ அப்படின்னா பண்ணிட்டு இருக்கீங்க. தும் லோக் இதர் கியா கர் ரஹே ஹோ? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறது. சோ இதே நீங்க ஒருத்தர பார்த்து கேட்கணும்னா லோக மட்டும் கட் பண்ணிருங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். தும் இதர் கியா கர் ரஹே ஹோ? தும் இதர் கியா கர் ரஹே ஹோ? ரஹே போடலாமான்னு கேட்டா ஆமா, ரஹே தான் கரெக்டான ஆன்சர். அங்க ரஹா போடக்கூடாது. ஏன்னா தும்ங்கிற வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கிறதுனால நம்ம ரஹே தான் யூஸ் பண்ணணும். தும் லோக் இதர் கியா கர் ரஹே ஹோனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தும் இதர் கியா கர் ரஹே ஹோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒருத்தரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸ்ல இருந்து ஃபுல் சென்டென்ஸ விட்டுருங்க. அந்த கியால இருந்து ஆரம்பிங்க. கியா கர் ரஹே ஹோ? இதை யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். கியா கர் ரஹே ஹோ சின்னதாவும் இருக்கு அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கணும்னா கியா கர் ரஹே ஹோ? கியா கர் ரஹே ஹோ? கர்ற மட்டும் எடுத்துட்டு காங்கிற வார்த்தைய மாத்திருக்கேன். கியா கா ரஹே ஹோ? அர்த்தம் என்ன வருது? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? அப்படின்னு கேட்கிறதா மாறிடுச்சு. சோ ஒரே ஒரு வார்த்தைய தான் மாத்தணும். கர்ற எடுத்துட்டு காவ போட்டிருக்கோம். அர்த்தம் மாறிடுச்சு. இதே நீங்க நிறைய வார்த்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய வாக்கியங்கள் இத வச்சு நீங்க மேக் பண்ணலாம். கியா கர் ரஹே ஹோ? என்ன பண்ணிட்டு இருக்க? கியா கா ரஹே ஹோ? என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? கியா தேக் ரஹே ஹோ? கியா தேக் ரஹே ஹோ? என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன பார்த்துட்டு இருக்க? क्या देख रहे हो? क्या सोच रहे हो? என்ன யோசிச்சுட்டு இருக்க? क्या सोच रहे हो? என்ன யோசிச்சுட்டு இருக்க?
லிஃபாஃபா தேகே ஆத்தே ஹே சர். இதுதான் அடுத்ததா வந்த அந்த கிளிப்பிங்ல அடுத்ததா வந்த சென்டென்ஸ் லிஃபாஃபா தேகே ஆத்தே ஹே சர். இப்ப லிஃபாஃபாங்கிற வார்த்தை நெறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். லிஃபாஃபாங்கிறது மொய் கவர். மொய் மட்டும்னு சொல்ல முடியாது. மொய் கவர்ன்னு சொல்லலாம். அந்த கவர்ல வச்சு குடுப்பாங்க இல்லையா? அததான் லிஃபாஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. லிஃபாஃபா தேகே லிஃபாஃபா குடுத்துட்டு, அதாவது மொய் குடுத்துட்டு, ஆத்தே ஹே சர். வரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட பாக்குறாங்க. லிஃபாஃபா தேக்கே ஆத்தே ஹே சார். மொய் குடுத்துட்டு வந்துர்றோம் சார் அப்படின்னு சொல்றது தான் இந்த சென்டென்ஸ். இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. தே கே ஆத்தே தே கே ஆத்தே அப்படின்னா குடுத்துட்டு வரோம்னு அர்த்தம். இது தேக் கே ஆத்தே கிடையாது. தேக் கே ஆத்தே தேக் கே அப்படின்னு 2 அழுத்தமா இருந்தது அப்படின்னா பார்த்துட்டு வரோம்னு அர்த்தமாயிரும். தேக் கே அப்படின்னா பார்த்துட்டு. தே கே அப்படின்னா கொடுத்துட்டு. ஸோ 2ம் ஒரே மாதிரி கேட்கலாம். அதனால தான் சொல்றேன். லிஃபாஃபா தேகே ஆத்தே ஹே அப்படின்னா குடுத்துட்டு வரோம். தேக்கே ஆத்தே ஹே அப்படின்னா பார்த்துட்டு வரோம்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் முஜே தே தோ. முஜே தே தோ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க. அதோடைய அர்த்தம் எனக்கு குடு. எனக்கு குடு இல்ல என்கிட்ட குடு. இந்த அர்த்தத்துல தான் வரும். முஜே தே தோ. முஜே தே தோ. எனக்கு கொடு. கூடவே சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, மேரி பெஹன் கி ஷாதி ஹை. முஜே தே தோ மேரி பெஹன் கி ஷாதி ஹை. எனக்கு குடு என்னோட சிஸ்டரோட மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட சிஸ்டரோட கல்யாணம். ஸோ மேரி பெஹன் அப்படின்னா என்னுடைய சகோதரி. பெஹனுங்கிறது அக்கா, தங்கச்சி இதெல்லாம் சொல்லாம சிஸ்டர் ஜஸ்ட் சகோதரின்னு மட்டும் சொல்றாங்க. என்னோட சிஸ்டர் உடைய மேரேஜ் தான் இது. அதனால என்கிட்ட குடுன்னு சொல்ற மாதிரி தான் இந்த சென்டென்ஸ். மேரி பெஹன்னா என்னோட சிஸ்டர். கீ எதுக்கு போட்டிருக்காங்கன்னா உடைய. எப்பவுமே காவும் கீயும் கேவும் என்ன அர்த்தத்தை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா உடையங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். என்னுடைய சகோதரி உடைய கல்யாணம். அதுக்குதான் பெஹன் கி ஷாதி ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ சகோதரிங்கிறதுனால நம்ம கி ஷாதி போட்டிருக்கோம் போல. ஒருவேளை சகோதரனுடைய கல்யாணம் அப்படின்னா, கா ஷாதி போடணும் போல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஷாதிங்கிற வார்த்தை பெண். ஹிந்திய பொறுத்தவரையிலும் ஷாதிங்கிற வார்த்தை, அது ஆணுக்கு நடக்கிற ஷாதியா இருக்கட்டும், இல்ல அது பெண்ண பத்தி சொல்லி அவங்களோட ஷாதின்னு சொல்றதா இருக்கட்டும், ஷாதிங்கிற வார்த்தை ஃபீமேல். அதனால கி ஷாதின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பாருங்க. भैया की शादी है. भैयाனா அண்ணா. பையா கி ஷாதி ஹே அப்படின்னா அண்ணாவுடைய கல்யாணம். இப்ப கி ஷாதிங்கிறது உடைய கல்யாணம். உடையன்ற வார்த்தைக்கு காவ போடக்கூடாது. பையானா ஆண் தானே அதனால நான் கா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. கரெக்டான ஹிந்தில கி ஷாதி ஹேன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஷாதி இந்த இடத்துல பெண். அதே மாதிரி நீங்க நெறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கலாம். என்னோட கல்யாணம் இத்தனாம் தேதி இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் இருக்கு. நீங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணும்போது நீங்க கவனிச்சிருந்திருக்கலாம். மேரி ஷாதி ஹைன்னு தான் சொல்லுவாங்க. மேரி ஷாதின்னு தான் சொல்லுவாங்க. ஆண் சொன்னாலும் மேரி ஷாதி தான். பெண் சொன்னாலும் மேரி ஷாதி தான். காரணம் ஷாதி ஒரு பெண் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த சென்டென்சஸ்லாம் நான் திரும்ப வாசிச்சு காமிக்கிறேன். முன்னாடி கேட்டத விட இப்ப கண்டிப்பா உங்களுக்கு நெறைய வார்த்தைகள் புரிஞ்சிருக்கும். சென்டென்ஸ் புரியும். அதோட சேர்த்து இன்னும் நெறைய வார்த்தைகளும் தெரியும். கவனிச்சுட்டே வாங்க. "कहाँ है आपके डैडी? बिल्कुल आपके पीछे. भाग लो. लेना है तो लो, नहीं तो जाने दो. तुम लोग इधर क्या कर रहे हो? लिफाफा देके आते हैं सर. मुझे दे दो. मेरी बहन की शादी है." இந்த ஃபுல் வீடியோவும் ஒழுங்கா கவனிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு டைம் எடுக்கும். திரும்ப திரும்ப வார்த்தைகள் ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. அதனால தான் எழுதி வச்சு படிக்க சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே நான் சொல்ற மாதிரி தான் இந்த டே 1 வீடியோல இருந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 1 இது எல்லாமே எழுதி வச்சு படிங்க. டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நான் அதுல இந்த 3 வீடியோவுடைய லிங்க்ஸுமே அதுல குடுத்துர்றேன். இது 4வது வீடியோ. இதுவும் ஆச்சு. ஸோ இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், வாக்கியங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சு படிங்க. இது விஷயம். 2வது தனியா படிச்சா ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோஸ ஷேர் பண்ணிட்டு, அவங்களையும் இதுல சேர்த்துக்கங்க. 2 பேர், 3 பேர், 4 பேர்ன்னு சேர்ந்து படிங்க.
3வது விஷயம் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டே 5 வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.